திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமுல்லைவாயல் தென்றல் நகர் பகுதியில் மார்க்கண்டேயன் என்ற இளைஞர் செல்போன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவர் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு மறுநாள் காலை கடைக்கு வந்துள்ளார். அப்போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு 3 செல்போன், ஒரு லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த துறப்பாடி பகுதியில் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான எருதுவிடும் விழா நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது. இதில் குறிப்பிட்ட நேரத்தில் முதலில் இலக்கை இணைந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக 35,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 25,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 15,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் குறைந்த வினாடியில் இலக்கை கடந்த 45 காளைகளின் உரிமையாளர்களுக்கு பீரோ, LED டிவி, மிக்சி, கிரைண்டர், குக்கர், பித்தளை தவளை, பித்தளை எண்டா, குத்து விளக்கு உள்ளிட்ட 45 பரிசுகள் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த குமிழியம் கிராமத்தில் மரங்களின் நண்பர்கள் என்ற அமைப்பினர் இயற்கை மாற்றத்தை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் குறுங்காடு அமைக்க முடிவு செய்தனர். அதன்படி குமிழியம் அரசு மருத்துவமனையின் பின்புறத்தில் உள்ள இடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த அரச மரம், ஆலமரம், அத்தி, புங்கை, வேம்பு போன்ற 40 பழமையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரத்னா கலந்து கொண்டு முதல் மரக்கன்றை நடவு செய்து விழாவை துவக்கி வைத்தார். பின்னர் மரங்களின் நண்பர்கள் சார்பாக அப்பகுதி குழந்தைகளுக்கு சிலம்பம், யோகா, கராத்தே போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக திடீரென கனமழை பெய்தது. இதனால் சீர்காழி, கொள்ளிடம், ஆச்சால்புரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து மழைநீரில் மூழ்கி வீணாக்கியது. கடந்த மழையில் நெற்பயிர்கள் முற்றிலும் வீணாக்கியதால் அதனை ஈடுகட்டுவதற்காக விவசாயிகள் பயிர், உளுந்து, எள், கடலை உள்ளிட்ட பயிர் வகைகளை விதைப்பு செய்த நிலையில் மீண்டும் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாக்கியதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ போன மழையில் விவசாயம்லாம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அதில் உரிய இழப்பீடு கொடுக்க சொல்லி முதலமைச்சர் 20,000 ரூபா அறிவித்து அதில் சரியான முறையில் அந்த நிவாரணம் வழங்கலை. அதில் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த விவசாயம் விளைஞ்சதை அறுவடை செஞ்சு டிபிசியில் கொண்டாந்து நெல்லை வச்சோம். அந்த இதுக்கு சரியான கட்டை, இந்த தார்பாய் இதெல்லாம் கொடுக்கல. எல்லாம் நனைஞ்சி சுத்தமாக நாத்தாயிடுச்சு எல்லாம். மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை அடுத்த சோடம்பேட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க சுமார் 15 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கினார். இந்த நிலையில் இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார், ஒன்றிய குழு உறுப்பினர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ஆவாரம்பட்டியில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற்றது. இந்த போட்டியில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 750 காளைகளும் 300 வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளையை அடக்கிய வீரர்களுக்கும் கட்டில், பீரோ உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வார விடுமுறை நாட்களை கொண்டாட வெளி மாவட்டம் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்தனர். மேயர் சதுக்கம், ஃபைன் மர சோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரையன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர்.
மேலும் படகு சவாரி செய்தும் சைக்கிள் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பாக்கியம் நகரைச் சேர்ந்த வீராசாமி என்பவருக்கு உஷா என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். வீராசாமி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது குடும்பத்தை பிரிந்து சென்று விட்டார். இதனால் உஷா அன்றாட வேலைக்கு சென்று தனது 3 குழந்தைகளையும் காப்பாற்றி வந்துள்ளார். இதனிடையே உஷாவிற்கு திடீரென உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டதால் அவரால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த பட்டுக்கோட்டை இளைஞர்கள் பக்ருதீன், கார்த்திக் என்பவர்கள் உஷாவை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உஷாவின் 3 பிள்ளைகளும் எந்தவொரு ஆதரவும் இல்லாமலும் மருத்துவமனையில் பரிதாபமாக இருக்கும் காட்சி காண்போரை வேதனையடைய செய்துள்ளது. இந்த 3 குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என்று உஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த ஒகேனக்கல் சுற்றுலா தளத்திற்கு வெளிநாடு, வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஒகேனக்கலில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்து வருகிறது. இங்குள்ள சிறு வியாபாரிகள் சுற்றுலா பயணிகளையே நம்பியுள்ள நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறு வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த கொளக்குடி கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் அறுவடை செய்த பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த தொடர் மழையினால் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழைநீரில் நினைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் நெல் கொள்முதல் நிலையத்தில் நேரடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து மதுரைக்கு சென்ற அரசு பேருந்து 4 நெறி டோல்கேட்டை கடந்தது. அப்போது நடத்துனர் கைப்பையில் இருந்த டிக்கெட் வசூல் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார். இதனை நோட்டமிட்ட வாலிபர் ஒருவர் நடத்துனரிடம் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு பேருந்தில் இருந்து இறங்கி ஒரு லாரியில் தப்பிச் சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த நடத்துனர் ரமேஷ் டோல்கேட் ஊழியர்களிடம் இது குறித்து தெரிவித்தார். இதனையடுத்து அங்கு பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை கொண்டு சம்பந்தப்பட்ட லாரியை டோல்கேட் ஊழியர்கள் பின்தொடர்ந்து சென்று வாலிபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அந்த வாலிபரை 4 நெறி சப் இன்ஸ்பெக்டர் சொரிமுத்துவிடம் ஊழியர்கள் ஒப்படைத்தனர். அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர் சேதராயன்புதூர் நியூ காலனியைச் சேர்ந்த சுந்தர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சுந்தரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த 6,900 ரூபாயை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த தாடிப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சம்பத் என்பவர் உடல்நலக் குறைவால் துர்க்கையம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்டார் ஹாஸ்பிட்டல் என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் சம்பத்தின் உறவினர்கள் நகைகளை அடக வைத்து பணத்தினை கட்டியுள்ளனர். பின்னர் சம்பத்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதில் அவர் சுயநினைவை இழந்துள்ளார். இதனையடுத்து சம்பத் ஆம்புலன்ஸ் மூலம் அந்தியந்தல் பகுதியில் உள்ள ரங்கம்மாள் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சம்பத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சம்பத்தின் உறவினர்கள் தனியார் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தான் சம்பத் உயிரிழந்ததாக கூறி ஸ்டார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த காரணிப்பேட்டையில் கிரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கிடங்கு ஒன்றில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அங்கு 18,000 லிட்டர் தடை செய்யப்பட்ட எரிசாராயம் கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதில் தொடர்புடைய ராஜ்குமார், வெங்கடேசன், ஹரீஷ், ரவி, மதன், பாபு என்ற 6 பேரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு சிறப்பு உரையரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புரட்சி கவிஞர் கலை இலக்கிய மன்ற மாநில துணை செயலாளர் பாவலர் வையவன் கலந்து கொண்டு திருக்குறளின் மேன்மைகள் குறித்தும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டிய அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார்.
தமிழை தேசிய நூலாக அறிவிப்பதற்கு முன்பாக குடும்ப நூலாக அறிவித்து அதன் வழி பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கள்ளாங்குத்து அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவி தர்ஷினி குறைந்த நேரத்தில் 1330 குறளை ஒப்புவித்து மாவட்ட ஆட்சியரிடம் விருது பெற்றார். வருகிற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தர போறார் என்ற பாடல் உருவாக்கப்பட்டு அதை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தேனியில் நடைபெற்றது. தேனி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் தேனி நகர பொறுப்பாளர் சூர்யா பாலமுருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோவில் ஒலிபெருக்கி கட்டப்பட்டு அதன் மூலம் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தர போறார் என்ற பாடலை பாடியபடி பேரணி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழுத்தூரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் துவங்கி வைத்தார். அதேபோன்று எழுத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் 17.32 லட்சம் ரூபாய் மதிப்பில் வகுப்பறை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் கடையநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள குழந்தைகளுக்கான புதிய அங்கன்வாடி மையத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் திறந்து வைத்தார். சென்னை மதுரவாயில் அடுத்த அடையாளம் பட்டு மிலீனியம் டவுன் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 56 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த செல்வகுமார் இதுகுறித்து மதுரவாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட வெளிவாக்கத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 56 சவரன் தங்க நகைகளை மீட்டனர். தஞ்சாவூரில் உலகப் பெருந்தமிழர் விருதாச்சலனார் சிலை திறப்பு விழா வெண்ணாற்றங்கரையில் உள்ள நாமு வெங்கடசாமி தமிழ் கல்லூரியில் நடைபெற்றது. முன்னாள் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பழனி மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்லூரியின் தாளாளர் துளசி கலந்து கொண்டு சிலையினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் இந்திய பொதுவுடைமைக் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் மகேந்திரன், தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை குறைக்க கோரியும் வெள்ளக்கோவில் அருகே உள்ள வட்டமலை அணையை சீரமைக்க கோரியும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெள்ளக்கோவில் அருகே பாத யாத்திரை நடைபெற்றது. வட்ட மணிநகரை அணையில் இருந்து வடக்கு மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் கோவை செல்வராஜ் பங்கேற்று பாத யாத்திரையை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே.எஸ். அழகிரி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏற்கலப்பை பேரணி நடத்தியது. அதைத் தொடர்ந்து இப்போது பாத யாத்திரையாக தங்களை வருத்தி காந்திய வழியிலே விவசாயிகளுக்கு துணை நிற்கும் பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்று உரத்த குரலோடு மக்களிடையே எடுத்துச் செல்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பாரிவாக்கம் சந்திப்பில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தனியார் ஆம்னி பேருந்தில் இருந்து 3 மூட்டைகளை இறக்கி ஒரு நபர் காரில் ஏற்றிக் கொண்டிருந்தார். இதனை கண்ட காவல்துறையினர் சந்தேகத்தின் பெயரில் மூட்டைகளை பிரித்து பார்த்துள்ளனர். அப்போது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் குட்காவை கடத்த முயன்ற குன்றத்தூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 100 கிலோ குட்கா மற்றும் கார் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.